எபிரேய நாள்காட்டிக்கும் இன்று நாம் பயன்படுத்தும் கிரெகோரியன் நாள்காட்டிக்கும் இடையிலான முக்கிய வேறுபாடுகளையும் வேதாகமத்தின் அடிப்படையில் இதன் முக்கியத்துவத்தையும் கீழே காணலாம். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு HWMTVM சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஆபிப், நிசான். மார்ச் முதல் ஏப்ரல் வரை. யாத்திராகமம் 13:4, எஸ்தர் 3:7. சீப், ஏப்ரல் முதல் மே வரை. முதல் ராஜாக்கள் 6:37. சீவான், மே முதல் ஜூன் வரை. எஸ்தர் 8:9. தம்மூஸ், ஜூன் முதல் ஜூலை வரை. எரேமியா 52, 5 முதல் 7 வரை. அப், ஜூலை முதல் ஆகஸ்ட். என்னாகமம் 33:38. எலூல், ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை. நெகேமியா 6:15. ஏதானீம், செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை. முதல் ராஜாக்கள் 8:2. பூல், அக்டோபர் முதல் நவம்பர் வரை. முதல் ராஜாக்கள் 6:37. கிஸ்லேவ், நவம்பர் முதல் டிசம்பர் வரை. நெகேமியா 1:1. தேபேத், டிசம்பர் முதல் ஜனவரி வரை. எஸ்தர் 2:16. செபாத், ஜனவரி முதல் பிப்ரவரி வரை. சகரியா 1:7. ஆதார், பிப்ரவரி முதல் மார்ச் வரை. எஸ்தர் 3:13. வேதாகமம் கூறும் முக்கிய செய்தியும் நோக்கமும் எபிரேய நாள்காட்டி வெறும் நாட்களை கணக்கிட மட்டுமல்ல, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை நினைவூட்டும் ஒரு கருவியாக வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிறது. விடுதலை பயணம், எக்ஸோடஸ். இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையான நிசான் ஆபிப் மாதத்தை ஆண்டின் முதல் மாதமாக கொள்ளும்படி தேவன் கட்டளையிட்டார். யாத்திராகமம் 12:2. இது ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. பண்டிகைகளின் முக்கியத்துவம். பஸ்கா, பெந்தகுஸ்து, கூடார பண்டிகை போன்ற முக்கியமான விவிலிய பண்டிகைகள் இந்த நாள்காட்டியின் அடிப்படையிலேயே கொண்டாடப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் தேவன் செய்த அற்புதங்களை நினைவு கூற உதவுகின்றன. தீர்க்க தரிசனங்கள். வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பல தீர்க்க தரிசனங்கள் மற்றும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகியவை இந்த எபிரேய காலக்கணிப்பின்படியே துல்லியமாக நடந்துள்ளன. சுருக்கமாகச் சொன்னால், நாம் பயன்படுத்தும் நாள்காட்டி உலகியல் நிர்வாகத்திற்காக பயன்படுகிறது. ஆனால் எபிரேய நாள்காட்டி தேவன் மனித வரலாற்றில் எப்போது எப்படி செயல்பட்டார் என்பதை விளக்கும் ஒரு ஆவிக்குரிய வரைபடமாக வேதாகமத்தில் பார்க்கப்படுகிறது. நாங்கள் ஞானமுள்ள இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். சங்கீதம் 90:12. வேதாகமம் நம்மை காலத்தை சரிவர பயன்படுத்திக் கொள்ள எபேசியர் 5:16 அறிவுறுத்துகிறது. உலகம் பயன்படுத்தும் நாள்காட்டி வெறும் தேதிகளை காட்டுகிறது. ஆனால் வேதாகமம் காட்டும் இந்த நாட்களை எண்ணும் அறிவு என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தேவன் தந்தது என்பதையும், அதை அவருடைய விருப்பப்படி பயனுள்ளதாக வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.